1000 ஆலயங்களை தரிசித்த பலன் தரும் மேற்கு நோக்கிய சிவ ஆலயம். வருட பகவான் சாப விமோசனம் பெற்ற திருத்தலம். ராவண மகன் இந்திரஜித் வழிபட்ட சிவ ஆலயம். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல மேலக்கோட்டையூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் மேகநாதீஸ்வரர் சிவாலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது சென்னை வண்டலூர் தாண்டி கேளம்பாக்கம் செல்லும் சாலையில் கண்டிகை தாண்டியதும் மேலக்கோட்டையூரில் இந்த ஸ்ரீ மேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் சிவபெருமான் மேகநாதீஸ்வரராய் மிக அழகாக கம்பீரமாக சதுர ஆவுடையாராக மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். அம்மன் தெற்கு நோக்கி மேகாம்பிகை என்ற பெயரில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இந்த அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய வரமும் மாங்கல்ய பலமும் கிட்டும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். துர்வாசரின் வேள்வியை தடுக்க வருணன் விளையாட்டாக மழை பொழிந்து விட்டான். இதனால் கோபம் கொண்ட துர்வாசகர் குளிர்ந்த தேகம் கொண்ட வருணனுக்கு கடுமையான வெப்ப நோய் வருமாறு சபித்தார். இதனால் உடல் முழுவதும் வெப்பம் பெருகிய வருணன் இந்த ஆலயத்திற்கு வந்து அவனுடைய வாகனமான மகரம் என முதலையை கொண்டு மகர தீர்த்தம் உருவாக்கி சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து சாப விமோசனம் பெற்றான் என்பது தலப்புராணம். அதே போல ராமாயண காலத்தில் சிவபக்தரான ராவணின் மகன் இந்திரஜித் என்னும் மேகநாதன் இங்கு வந்து நீண்ட ஆயுளை பெற உதவும் யம பயந்திக்கும் மகா மிருதுஞ்சய யோமத்தை செய்தான். இதனால்தான் இந்த ஆலய ஈசனின் திருப்பெயர் மேகநாதீஸ்வரர் என்றானது என்று கூறப்படுகிறது. ஒரு மேற்கு நோக்கிய சிவலிங்கம் தரிசனம் என்பது 1000 கிழக்கு நோக்கிய சிவலிங்க தரிசனத்தை ஒப்பானது. திருமயிலை திருவான்மியூர் போல இந்த ஆலய ஈசனும் மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். மேற்கு நோக்கிய ஒரு சிவாலயத்தை தரிசித்தால் கைலை மலையை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள். சதுர ஆவுடைய லிங்கம் என்றாலே அது மிக மிக பழமையான ஆலயம் என்று சொல்வது உண்டு. இங்குள்ள கல்வெட்டை வைத்து பார்க்கும் பொழுது இது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் என்று தெரிய வருகிறது. ராஜராஜ கேசரி என்று அது குறிப்பில் உள்ளதால் அது நிச்சயம் ராஜராஜனை தான் குறிக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். மேலும் சில கல்வெட்டுகள் இங்கு கவனிப்பாரின்றி அழிந்து விட்டது என்கிறார்கள். புராண தொன்மையும் வரலாற்று பெருமைகளும் கொண்ட இந்த ஊரும் ஆலயமும் காலப்போக்கில் சிதைந்து அழிந்து போக ஊர் மக்களும் சிவனடியார்களும் ஒன்றிணைந்து இந்த ஆலயத்தை புனரமைத்து 2006ஆம் ஆண்டு குடமுழுக்கு செய்தனர். சிவபெருமான் வாசுகி பாம்பின் மீது நர்த்தனமாடும் திருக்கோலமே வாசுகி நர்த்தனர் திருக்கோலம் எனப்படும். அது இங்கே மட்டுமே காணப்படுவது இந்த ஆலயத்தின் விசேஷம். ஆணவத்தில் படம் விரித்தாடிய விஷம் கக்கிய சகலரையும் அஞ்ச செய்த வாசுகி தலைமீது ஈசன் தன் திருப்பாதம் வைத்து நாட்டியமாடினார். ஈசனின் வேகத்தால் நிலை குலைந்த வாசுகி அவரிடம் அபயம் கேட்டது. வேண்டியவருக்கு அருள் செய்யும் ஈசன் வாசுகியை மன்னித்து தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு நாகபரணராக திருக்காட்சி அளித்தார். இங்கு 10 திருக்கரங்களோடு வாசுகி மீது திருப்பாதம் தாங்கி புன்னையோடு நிற்கும் நடனமூர்த்தியை நாளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். இவரை தரிசித்து வழிபட்டால் நாகதோஷம் விலகும், போட்டி பொறாமைகளில் இருந்து விலகி நலம் பெறலாம். வாட்டத்தை நீக்கும் இந்த வாசுகி நர்த்தனரை வணங்கி சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம். வருணனின் வெம்மை நோய் தீர்த்த தலம் என்பதால் இன்றும் சீதளம் வெம்மை சம்பந்தமான நோய் கண்டவர்கள் இங்கு வந்து இறைவனை வணங்கி பலன் பெற்று செல்கிறார்கள். கடுமையான தலைவலி தலைபாரம் கொண்டவர்கள் இங்கு வந்து வெளிப்பட நிவர்த்தி பெறலாம் என்கிறார்கள். நோய் தீர்க்கும் அற்புத தலமாக மேகநாதீஸ்வரர் கோயில் விளங்குகிறது. அதேபோல் மேகநாதன் இங்கு ஆயுள் பலம் வேண்டி வழிபட்டதால் இது ஆயுள் வரும் அருளும் தலமாகவும் உள்ளது. சிவபெருமானை சுற்றி கோஷ்ட தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகியோர் உள்ளனர். பிரகாரத்தில் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், பைரவர், நவகிரக சன்னதி, சண்டிகேஸ்வரர், நாகர் சன்னதி, அம்மனுக்கு தனி சன்னதி, அம்மன் முன்பு மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சன்னதி கஜபிருஷ்ட விமானத்தை கொண்டுள்ளது. 10 கைகள் கொண்டு வாசுகி பாம்பு மீது நின்று நடனம் புரியும் வாசுகி நர்த்தனரை காணலாம். இந்த ஆலயம் முன்பு அழகான குளமும் அமைந்துள்ளது. மற்றும் இதே ஆலயத்தில் சோழர் காலத்தை சேர்ந்த கங்கையம்மன் ஆலயமும் அமைந்துள்ளது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இதர சிறப்புகளுடைய இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.